எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலையே எப்படி ஈஸியாக நெய் செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நாங்கள் வந்து தினமும் பால் வாங்குவோம். பசும்பால் தான் வாங்குவோம் குழந்தைங்களுக்காக. அதிலிருந்து வரக்கூடிய பால் ஆடையை மட்டும் தனியாக கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வந்து உள்ளே வச்சிருவேன். உள்ளே வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது 1 மாதம் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சது. அதிலிருந்து தான் இப்போ நெய் செய்ய போகிறேன். பாலில் இருந்து அந்த ஆடையெல்லாம் எடுத்து இந்த மாதிரி டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் நமக்கு எப்போ நெய் தேவையோ அப்போ செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 டிஃபன் பாக்ஸுமே ஃபுல்லாகிருச்சு. நாங்கள் வந்து 1 மாதம் வந்து நெய் வாங்கினோன்னா அது காலியானதுக்கப்புறம் இந்த பாலாடையும் ஃபுல்லாகிடும். இதிலேருந்து ஒரு தடவை செஞ்சுக்கிடுவோம். ஒரு தடவை வெளியே வாங்குவோம், ஒரு தடவை வீட்டில் செஞ்சுக்கிடுவோம், மாற்றி மாற்றி செஞ்சுக்கிடுவோம். இப்போ வந்து நாங்கள் வெளியே வாங்கின நெய் வந்து காலி ஆயிடுச்சு. இப்போ பால் ஆடையெல்லாம் இந்த 1 மாதமாக சேர்த்து வச்சதை வச்சு செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நெய் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் இல்லைனா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்து வந்து வெளியே வச்சுருங்க. வெளியே வச்சா கொஞ்சம் கூலிங் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் இதை வந்து பெரிய மிக்சி ஜாடியில் சேர்த்துக்குருவோம். பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்குன்ட்டு. இதை வந்து மிக்சி ஜாடியில் வந்து நம்ம சேர்த்துக்குருவோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ் கட்டி இல்லைன்னா ஐஸ் தண்ணி, இந்த 2 தான். நான் வந்து இன்றைக்கி ஐஸ் தண்ணியெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கல. நம்ம எப்போயுமே பார்த்தீங்கன்னா உள்ளே ஐஸ் கட்டி போட்டு வச்சு தண்ணி ஊற்றி வச்சுருப்போம் இல்லையா, அதுலேருந்து தான் செய்ய போகிறேன். இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ஒரு பெரிய மிக்சி ஜாரில், இது வந்து ஜூஸ் போடுற மிக்சி, இதில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய அந்த பார்ட்டை மட்டும் எடுத்துட்டு இதில் தான் நான் எல்லாத்தையுமே மொத்தமாக போடுறேன். ஏன்னா சின்ன ஜாடியில் ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கணும். பெரிய ஜாடியில் நம்ம வந்து முழுசாக அரைச்சிடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இந்த ஐஸ் க்யூப் எல்லாம் எடுத்து இந்த பால், இது வந்து பால் பாத்திரம் தான். பாலை காய்ச்சிட்டு நம்ம வடிகட்டினதுக்கப்புறம் அந்த பால் பாத்திரம் தான், அதுலையே தான் அந்த ஐஸ் க்யூப் எல்லாம் போடுறேன். ஐஸ் க்யூப் எல்லாம் போட்டுட்டு இதிலேருந்து ஒரு சின்ன சின்ன க்யூப் மட்டும் எடுத்து, பெருசாக போட்டோம்னா மிக்சியில் வந்து அடிப்படும். அதனால சின்ன சின்ன க்யூப் மட்டும் எடுத்து இந்த பால் ஆடையில் நம்ம வந்து போட போகிறோம். அப்புறம் 1 டம்ளர் அளவுக்கு நல்லா ஐஸ் தண்ணி, கூலிங்காக இருக்கக்கூடிய ஐஸ் தண்ணியை வந்து நம்ம இதில் ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு இப்போ வந்து இந்த மிக்சி ஜாடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மிக்சியில் வச்சு நம்ம அரைக்க போகிறோம். இது எப்படின்னா லைட்டாக அரைங்க. அதாவது நீங்கள் ரைட் சைடுனாலும் சரி இல்லை லெஃப்ட் சைடுனாலும் சரி விட்டு அரைக்கணும். ஒரே தான் அரைக்கக்கூடாது. ஒரு தடவை வந்து நம்ம ஒரு திருகிட்டு 1 செகண்டு அப்புறம் அமர்த்திடுங்க. அப்புறம் 1 செகண்டு அப்படி அமர்த்துங்க. அப்படி அமர்த்துனீங்கன்னா இந்த பக்குவத்துக்கு வந்து வரும், கரெக்டான பக்குவத்தில். இது வந்து பார்த்தீங்கன்னா மில்க் மேடு சொல்லுவோம் இல்லையா, நம்ம வந்து ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு இல்லைனா பட்டர் மில்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பக்குவத்தில் வரும். இந்த மாதிரி வந்து நம்ம கட்டியாக போட்டது நல்லா கொலன்னு தண்ணியாக அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறமும் திரும்ப நீங்கள் வந்து கை விடாமல் 1 செகண்ட் விட்டு நீங்கள் வந்து அரைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த தண்ணியாக இருந்த லிக்விட் பார்த்தீங்கன்னா தண்ணி தனியாகவும் பட்டர் தனியாகவும் பிரிஞ்சு வந்துடும். இப்போ நான் எடுத்து உங்களுக்கு உருட்டி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இது வந்து மேலாப்பில் வந்துடும். அதில் இருக்கக்கூடிய அந்த கழிவு தண்ணிகள்லாம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து தங்கிரும். இதுதான் பட்டர். நம்ம பட்டராக கடையில் வாங்கி ப்ரெட்லலாம் தடவி சாப்பிடுவோம் இல்லையா, அதுதான் இது. நீங்கள் இதை வந்து அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தனியாக ஒரு டிஃபனில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா அது பட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நாங்கள் நெய் தான் காய்ச்ச போகிறோம் அப்படின்னா இன்னொரு பாத்திரத்தில் வந்து ஐஸ் க்யூப் போட்டு அந்த ஐஸ் க்யூப்லேயே பார்த்தீங்கன்னா நான் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். அதில் வந்து நம்ம எடுத்து அதை பட்டரெல்லாம் ஆட் பண்ணிடுவோம். பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணுங்கள். பாருங்கள் நான் எவ்வளோ தூரம் கழுவுறேன்ட்டு. அந்த பட்டர் என்ன செய்யணும்னா அந்த தண்ணியில் கரையவே கரையாது. தண்ணி தனியாகவும் அந்த பட்டர் தனியாகவும் வந்துருங்க. பாருங்கள் உங்களுக்காக நான் செஞ்சு காமிக்கிறேன். நல்லா நான் கரைக்கிறேன், ஆனால் கரையவே இல்லை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டர், வெண்ணெய்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது. இது அப்படியே யூஸ் பண்ணால் வெண்ணெய். இதை வந்து கடாயில் போட்டு நான் அதை ஹீட் பண்ணி யூஸ் பண்ணால் நெய். அவ்வளோதான். பாலில் இருந்து ஆடை எடுக்க போகிறோம். ஆடையை வந்து நம்ம ஐஸ் க்யூப் இல்லைனா ஐஸ் தண்ணி போட்டு லைட்டாக வந்து ஜாடியில் போட்டு திருகி எடுத்தோம்னா இந்த பட்டர் தனியாக வந்துடும். அந்த பட்டரை வந்து நம்ம திரும்ப ஐஸ் வாட்டரில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப இந்த மாதிரி ஒரு கடாய் அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாயில் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண பாருங்கள் நல்லா கரையுது, உங்களே தெரியும். இதை வந்து நம்ம நெய்யாக யூஸ் பண்ணிக்கலாம். உண்மையாகவே சொல்கிறேங்க, வாசனை அவ்வளோ வாசனையாக இருக்கும். நம்ம வீட்டிலையே செஞ்சது, அதுவும் பசும்பாலில் செஞ்சது. இங்கே பாருங்கள் நான் போட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து அடுப்பை மீடியத்தில் தான் வச்சுருக்கேன். மீடியத்தில் கூட இல்லை, லோவில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள். ஏன்னா நான் எல்லாமே போட்டதுக்கப்புறம் அதெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் தான் வந்து நான் மீடியத்தில் வைப்பேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம போட்ட அந்த உருண்டை எல்லாமே பார்த்திங்கன்னா பிரிஞ்சு மேலே வந்து ஒயிட் கலர்லேயும் கீழே வந்து எல்லோ கலர்லேயும் வரும். இது வந்து இந்த மாதிரி எல்லாமே கரைஞ்சதுக்கப்புறம் மீடியத்தில் வச்சுருங்க. மீடியத்தில் வைக்க வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க.
இதை நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டியை வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த ஆடையெல்லாம் அந்த ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய ஆடையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய நெய்யை சுற்றி படியும். இங்கே பாருங்கள் நல்லா பிரியுது. இந்த ஒயிட் கலரில் இருக்கிறதெல்லாம் சுற்றி பிரிஞ்சிரும். அப்புறம் அடியில் வந்து தங்கிரும். இதை வந்து நம்ம இப்படி கிளறி விட பார்த்தீங்கன்னா அந்த கசடு, இது வந்து கசடு, இது நமக்கு தேவையில்லை. நீங்கள் வந்து அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தாலே தெரியும், அது வந்து கசப்பாக இருக்கும். இது நமக்கு தேவையில்லை. நம்ம வந்து இன்னும் நிறைய நேரம் காய்ச்ச என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட்டாக இருக்கிறதெல்லாம் பிளாக்காக மாறி அடியில் அப்படியே தங்கிரும். அதனால் இது வந்து ஒரு பக்குவமான பதத்துலேருந்து இந்த பதம் வரப்பையே பார்த்தீங்கன்னா அந்த கசடெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜல்லடை இல்லைன்னா ஒரு கரண்டியை வச்சு நம்ம எடுத்துருவோம். எடுத்துட்டிங்கன்னா அந்த நெய் மட்டும் தனியாக பிரிஞ்சு வந்துடும். இன்னும் நம்ம கொஞ்சம் நேரம் வச்சோம்னா கறியிரும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு கொப்பு கிடைச்சா நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா கருவேப்பிலை இருந்துச்சுன்னா அது மேலே போட்டுருங்க, வாசனை நல்லாயிருக்கும். இதை அடுப்பை அமர்த்திட்டு ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே வந்து மூடி வச்சுருவோம். காலையில் பார்த்தீங்கன்னா இதை வடிகட்டிட்டு நம்ம வந்து ஒரு டப்பாவுக்கு மாற்றிக்கிடுவோம். நீங்கள் எந்த டப்பாவில் வந்து நெய் ஊற்றி வச்சுருப்பீங்களோ இல்லை சில்வர் பாத்திரமாக இருந்தாலும் கண்ணாடி பாத்திரமாக இருந்தாலும் சரி அதில் வந்து மாற்றிட்டு நம்ம எப்பயும் போல் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாசனையாக நம்ம நெய் காய்ச்சுற வாசனையே பார்த்தீங்கன்னா வீடே மணக்கும். அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸி. இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் எப்படி செய்யணும்னு